ஓம் நமோ பகவதி வாசுதேவாய. மேசராசிக்குண்டான தை மாத பலன்கள். அஸ்வினி பரணி கிருத்திகை 3 நட்சத்திரம் கொண்ட மேசராசி நேயர்களுக்கு மகர ராசிக்கு வரக்கூடிய சூரிய பகவான் மேசராசிக்கு சிறப்பான பலனை கொடுப்பார். இதுவரைக்கும் இருந்த போன வருடம் இருந்த பலன்கள் மாறி நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கக்கூடிய மாதம் தை மாதம். இந்த மாதத்திலிருந்து ஓரளவுக்கு சிறப்பான பலன்களை பார்க்கலாம். நல்ல மாதம் இது. ஏற்று இறக்கம் இல்லாத மாதம், சமமான மாதமாக இருக்கும். ஆனால் நல்ல பலன்களை கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது உதாரணம் தை 15க்கு மேலே நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார். தைப்பூசத்தை சொல்லலாம். தைப்பூசம் ரொம்ப விசேஷமான மாதம். மேசராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமானுடைய அனுகிரகம் முழுக்க கிடைக்கக்கூடிய மாதம் தை மாதம். அதனால் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், முருகப்பெருமான ஓம் சரவண பவா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி 2 தீபமும் 3 தீபம் வச்சு வழிபடுறது ரொம்ப சிறப்பு. முருகப்பெருமானுடைய வழிபாடு, வள்ளி தெய்வானுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல பலன் கொடுக்கக்கூடிய மாதம், நல்ல உதவி வருமானம் நல்ல பெருகக்கூடிய மாதம். எல்லா தொழில் செய்கிறவர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பாக தான் இருக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு இவங்களுக்கு சூரிய பகவான் நல்ல நிலையில் தான் வர்றார். நல்ல நிலையில் வர்றாரு. அற்புதமான பலனை தர்றாரு. யோகமான பலனை தர்றாரு. தை 15க்கு அப்புறம் இவங்களுக்கு சிறப்பான முறையில் நல்லா இருக்கும். இவங்க இந்த மாதம் முழுவதும் நரசிம்மரை வழிபடுற சிறப்பு. நரசிம்ம பெருமாள் வழிபடுற சிறப்பு. தொழில் முன்னேற்றம் உண்டு, லாபம் உண்டு. நகைக்கடை வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. பொதுவாக விவசாயிகளுக்கு நல்ல மாதமாகவும் அற்புதமான ஏற்றமுள்ள மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். அடுத்து மிதுனராசி என்பவர்களுக்கு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க மாத தொடக்கத்திலிருந்து இந்த மாதம் கடைசி வரைக்கும் செவ்வாய் 2ஆம் இடமான கடகத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார், வக்ரம் பெற்றிருக்கிறார். அதாவது செவ்வாய் 6ஆம் இடத்ததிபதி, 11ஆம் இடத்ததிபதி, நீசமங்க ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். சூரியனும் செவ்வாயும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அனுகிரகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய மாதம். உதாரணம் கன்னி தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு கருப்பண்ண சுவாமி வழிபாடு சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் மட்டும். ஆச்சுங்களா? எல்லா தொழில் முனைவோரும் சிறப்பாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். தை மாதம் உங்கள் கடகராசிக்கு எப்படி இருக்கும்? கடகராசி என்பவர்களுக்கும் சிறப்பான மாதம் தான். அங்கே பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இருந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கும் முருகப்பெருமானுடைய வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். அடுத்து விஷ்ணு பகவானை வழிபாடு ரொம்ப நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். நல்ல முறையில் முன்னேறத்துக்குண்டான காலகட்டம் இது. இந்த காலகட்டத்திலிருந்து தை 15லேருந்து இவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விஷயம். தை பிறந்தால் வழிபறக்குங்கிறது உங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். பூச நட்சத்திரம் எந்த காரணத்தை கொண்டும் விடாமல் வழிபாட வேண்டிக்கிறது ரொம்ப சிறப்பு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில், உதாரணம் ஃபேன்சி ஸ்டோர்ஸ், புக் ஸ்டால்ஸ், அதை பாசிமணி விற்கிறவங்க, இவருக்குலாம் ரொம்ப சிறப்பான மாதம். ஹோட்டல் தொழில் செய்கிறவங்களுக்கு அதி அற்புதமான மாதம். இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு தொழில் விருத்தி நிறையவே கிடைக்குது. முருகப்பனுடைய அனுகிரகம் நேரடியாக கிடைக்குது. இது சிறப்பான மாதம் கடகரத்து. சிம்ம ராசி என்பர்கள் இவங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் 6ஆம் இடத்துக்கு வரார். ராசி அதிபதி சூரியன் 6ஆம் இடத்துக்கு வர ரொம்ப சிறப்பு. ஏன்னா 6 உபஜயஸ்தானம், சத்ருஸ்தானம், சத்ருக்களை வெல்லக்கூடிய ஸ்தானம். இதனால் வரைக்கும் இருந்த பிணக்குகள், சங்கடங்கள்லாம் தீர்த்து கொடுக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தை பயன்படுத்தி தான் இவங்க அடுத்தடுத்த மாதம் போக வேண்டியிருக்கும். இந்த மாதம் 3ஆம் தேதியிலிருந்து இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றி கிடைக்குது. கோர்ட் கேஸில் வெற்றி கிடைக்குது. தனதானியம் நிறைய கிடைக்குது. ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விருத்தி கிடைக்குது. நோயிலிருந்து நிவர்த்தி கிடைக்குது. இவ்வளோ விசேஷங்கள் கொண்டது இந்த மாதம். சிறப்பான வழிபாடு நரசிங்கர் வழிபாடு, குன்றத்து முருகன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க தொடர்ந்து இந்த வழிபாடு செஞ்சுட்டு ரொம்ப சிறப்பு. அடுத்து கன்னியா ராசிக்கு தை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம்.
கன்னி ராசிக்கு அப்படித்தான். சூரிய பகவான் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வர்றார். இதனால சுகஸ்தானத்தில் இருந்தார். இப்போ 5ஆம் இடத்துக்கு வர்றான் தான். தனுர் மாதத்துலேருந்து மகர மாதத்துக்கு வர்றார். தனுர் ராசியிலேருந்து வாரத்துக்கு வரக்கூடிய இந்த சூரிய பகவான் இவங்களுக்கு எப்போதுமே விரையாதிபதியான சூரியன் 5க்கு வர்றது சிறப்பு தான். நல்ல முன்னேற்றம் உண்டு. தை 20க்கு மேலே இவங்களுக்கு நல்ல சிறப்பான முன்னேற்றம் உண்டு. வாழ்க்கையில் இது வரைக்கும் சின்ன சின்ன தொழிலை சந்தித்தவங்க நிறைய வெற்றிகளை குவிக்கக்கூடிய மாதம், அற்புதமான மாதம். எல்லா தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். உதாரணம் ஆடிட்டர், கணக்கர்கள், எழுத்தர்கள், ஜோதிடர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான மாதம் அந்த மாதம் அமையுது. ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு பெருமாள் வழிபாடு, கன்னிதெய்வ வழிபாடு, உபரி தெய்வமாக சின்ன தெய்வம் அதாவது குலதெய்வம், காவல் தெய்வம் இதுக்கெல்லாம் போய் வழிபட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதம். துளாராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும்? துளாராசிக்காரர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலம் பொற்காலம் தான். இந்த மாதத்துலேருந்தே எடுத்துக்கலாம். சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த தை 20க்கு மேலே அதி அற்புதமான மாதமாக இருக்கும். இந்த மாதம் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும், எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும், எதிர்பார்த்த உத்தியோகம் கிடைக்கும், எதிர்பார்த்த தெய்வ அனுகிரகம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா சூரியன் வர்றது தை மாதம் வர்றதுனால தெய்வ அனுகிரகம், அதாவது தான் தேடி போய் வணங்காத தெய்வம் தானே அனுகிரகம் பண்ணக்கூடிய மாதம் இந்த மாதம். ஆக சிறப்பான மாதம். தொழில்னு சொல்ல போனீங்கன்னா ஹோட்டல், நகைத்தொழில், அதாவது நவரத்ன தொழில், அதாவது கற்கள் வாங்கி விற்கிறவங்க, ஜோதிடம் இவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது. அதே மாதிரி அற்புதமான வழிபாடு செஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். உதாரணம் காலைல 3:20க்கு எழுந்திரிச்சு ஒரு விளக்கேற்றி வச்சு அது முன்னாடி உட்காந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு வரவங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும், சிறப்பான வருடமாக இருக்கும். விருச்சிக ராசி தை மாத பலன்கள் எப்படி இருக்கும்? விருச்சிகத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்த சூரியன் 3ஆம் இடத்துக்கு வர்றார். தனுர் மாதத்துலேருந்து மகர மாதத்துக்கு வர்றார். இங்கே வரக்கூடிய சூரியன் இதனால் வரைக்கும் இருந்த தொய்வு, சங்கடம், சோகம் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றத்தை கொடுத்து தைரியத்தை கொடுப்பார். நல்ல முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை காண்பிப்பார். நீ இந்த வழியில் போனால் உனக்கு சிறப்பாக இருக்கணும், இந்த வழியை காண்பிப்பார். அந்த மாதமாக அப்படி தொடங்குது. இந்த சூரிய பகவான் இவங்களுக்கு கர்மகாரம், தொழில் சார்ந்தவர். அதனால் தொழிலில் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அதில் ஒரு புது வழியை காட்டி கொடுப்பார். அதை தொடர்ந்து அவங்க பயன் பண்ணிக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி இருக்குது. சிறப்பாக இருக்குது. இதில் மாறுபாடு எதுவும் கிடையாது. இந்த மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு விஷயத்தை ஸ்திரம் பண்ணிக்கிட்டா அற்புதமான ஆண்டாக அந்த ஆண்டு இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு, ஸ்ரீ ஐயப்பன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். எல்லா தொழில் செய்வதும் நல்லா இருக்கும். இதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. தனுர் ராசிக்காரங்களுக்கு இதனால் வரைக்கும் ஜென்மத்திலேயே இந்த சூரிய பகவான் 2ஆம் இடமான மகரத்துக்கு போறார். 9ஆம் இடத்ததிபதி ஆகிய சூரியன் 2ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த சூரியனாகி தெய்வ அனுகிரகத்தை வாங்கி கொடுக்கிறார். தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள செய்கிறார். தெய்வ நம்பிக்கையே இல்லாத கூட அப்பா ஆண்டவா சோதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை பார்ப்பாங்க. இந்த கண் இருக்குல்ல, அந்த 2 கண்ணு வெளிச்சத்தை பார்க்கும். நோய் நொடியிலிருந்து ரிலீவ் ஆவாங்க. நல்ல உற்சாகத்தை பெறுவாங்க. நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு வழி உண்டு. இந்த தனுர் ராசிக்கு சிறப்பான வழிபாடு முருகன், சிவன், பெருமாள் இவங்க 3 பேரை இந்த மாதம் வழிபட்டு வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதி அற்புதமாக இருக்கும். தொழில் எல்லா தொழிலும் சிறப்பாக இருக்கும். உதாரணம் புரோக்கர்ஸ், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, வாய் மூலமாக சம்பாதிக்கிற அத்தனை பேருக்குமே வக்கீல், ஜட்ஜி இவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது. தை 15க்கு மேலே. அடுத்து மகர ராசி. மகர ராசி என்பவர்களுக்கு அஷ்டமாதிபதியான சூரியன் ஜென்மத்துக்கே வர்றார். நல்ல மாதம், நல்ல மாற்றம் உண்டு, நல்ல ஏற்றம் உண்டு, உத்தியோக உயர்வு உண்டு, தனதானியத்தில் பெரிய அபிவிருத்தி எல்லாம் உண்டு. பேங்க்ல புது அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம், புதுசாக கடன் பெறலாம், புதுசாக கடன் கொடுக்கலாம். ஃபைனான்ஸ் தொழில் செய்கிறவங்களுக்கு சிறப்பான மாதம். தொழில் முனைவோர்கள் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்குது. தை 18க்கு மேலே. தை
18க்கு மேலே சிறப்பாக இருக்குது. தெய்வ வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்க சூரிய நாராயண வழிபாடு, அம்பிகை வழிபாடு. அம்பிகை எந்த அம்பாளாக மாரியம்மனாக இருந்தாலும் சரி, காளியம்மனாக இருந்தாலும் சரி, அம்பிகை வழிபாட சிறப்பு. முருகப்பெருமானை வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணுறதும் விளக்கு போடுறதும் ரொம்ப சிறப்பான வழிபாடு மகரத்துக்கு. அடுத்து கும்பராசிக்கு தை மாத பலன்கள். சூரியன் 12ஆம் இடத்துக்கு வர்றார். 7ஆம் இடத்துல 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால சின்ன சின்ன குழப்பங்கள் விலகும். தை 20 வரைக்கும் சில குழப்பங்கள், மனக்குழப்பம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு மனிதன் ஒரு விஷயத்துக்கு பயந்துக்கிறான்னா தனக்கு ஏதாவது ஆயிடுமோ, இல்லை தன்னை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது இந்த பயம் இருக்கும், தொழில் ஏதாவது வருமோ இந்த பயம் இருக்கும். இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் வீண் குழப்பம், வீண் மயக்கம், வீண் தயக்கம். ஆனால் அவங்களுடைய வழியில் கரெக்டாக போனா போதும். எந்த காரணத்தை கொண்டும் அரசாங்கத்தை பாதிச்சுக்கூடாது. அரசு சார்ந்த துறையில் எந்த குறை இருந்தால் நிவர்த்தி பண்ணிக்கணும். அதாவது குறுக்கு வழி பிரயாணம் கூடவே கூடாது இந்த மாதத்தில். அப்படி போயிட்டாங்கன்னா கொஞ்சம் சிரமம். ஏன்னா ஜென்மச்சனியோடு சனிக்கு 12ல் சூரிய பகவான் இருக்கார். சனி பயிற்சி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். அதுக்கப்புறம் சிறப்பாக இருக்குது. நல்ல தொழில் தான் நல்லா இருக்கும். தை 20க்கு மேலே தொழில் தான் நல்லா இருக்கும். சிறப்பான முறையில் வந்துடுவாங்க. பயப்பட வேண்டாம். வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் வழிபாடு. அதே மாதிரி மலையில் இருக்கக்கூடிய எந்த தெய்வமாக இருந்தாலும் போய் வழிபடலாம். எந்த விதமான பயமும் இல்லை. குழப்பமில்லாத வாழ்க்கைக்கு இது அடித்தளமாக இருக்கும். அடுத்து மீனராசிக்கு தை மாத வழிபாட்டை முதல் பார்த்துருவோம். இவங்களுக்கு சூரிய பகவான் 6ஆம் இடத்துல 11ஆம் இடத்துக்கு வரார். பயப்படாமல் செயல்படலாம். எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக செயல்படுத்தலாம். வழிபாட்டு முறைன்னு பார்த்தீங்கன்னாக்க விஷ்ணு பகவானையும் முருகப்பெருமானையும் தாராளமாக வழிபடலாம். இந்த மாதம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தைரியமாக செய்யலாம். எதாக இருந்தாலும் சங்கடம் இல்லாமல் செய்யலாம். வெற்றி உண்டு, தனவரவு உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, தாராளமாக செலவு பண்ணக்கூடிய இனம் உண்டு. அதே நேரத்தில் தாராள செலவு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் நிதானமாக போயிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் முன்னேற்றம் உண்டு, எடுத்த காரியத்தில் ஜெயம் உண்டு. நல்ல மகிழ்ச்சியான காலம் ஆரம்பம்.